ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தக்காளி ஒன்று, ரெண்டு சில்லு தேங்காய், சோம்பு, கசகசா, 3 முந்திரி இதை மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பேஸ்ட் நல்லா திக்காகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டையை ரவுண்டாக கட் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு முட்டையை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொதிக்க விடுங்க. சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கெலாம் பேக் பண்ணி கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்